சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 3. பார்த்தீங்கன்னா 4 வயசுல என்னை மலைக்கு வரவழைச்சார் பகவான் ஐயப்பன். அவனால் பிறந்ததால் அவன் கருவறையினால் அவன் சக்தியை கொடுத்து இந்த சக்தியின் மகனை அந்த சக்தி தேவன் அழைக்கின்றான். பார்த்து பகவானின் ஒவ்வொரு வருடமும் பகவான் ஐயப்பன் சபரிமலைக்கு செல்லும் போது முக்தியை தருகிறான். அதை மலைக்கு போனவங்க உணர்வாங்க. முதல் வருஷம் போகும்பொழுது ஐயப்பனின் சக்தியை கண்டேன். அந்த சரணத்தை அவன் நாமத்தையும் உள்ளே உணர்த்தி விட்டான் பகவான் ஐயப்பன். அவன் அழகை கண்டு மெய்சிலர்க்க வைத்தான் பகவான் ஐயப்பன். ஒவ்வொரு வருடம் 2வது வரும்போது முக்தியை தருகிறான், 3வது வருஷம் போகும்போது முக்தியை தருகிறான், 4வது வருஷம் ஐயன் மலையிலிருந்து நடக்கிற 8 வயசுல பகவானை சபரிமலையை நடக்கிற 3 வருஷம் வரைக்கும் அப்பா எனக்கு தூக்கின்னு போனார் மலைக்கு. 4வது வருஷம் சபரிமலை நடக்கிறேன். இந்த காது 2 பயங்கர வலி. அப்போ ஐயப்பா சரணத்தை சொல்லிக்கினே சுவாமியே சரணமையப்பா அழுவுற. என்னால் நடக்க முடியல ஐயப்பா, என்னை நீதான் சன்னிதானத்துக்கு அப்படியே இட்டு போயிட்டு அழுவுற. பகவான் ஐயப்பன் உடம்புல சக்தியை கொடுத்து அவரே மலைக்கு அழைத்து செல்கிறார். ஒரு கால் வலியே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் மகிமையை பாருங்க. சபரிமலையில் பகவான் ஐயப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சக்தியின் ரூபனாக, ஜீவத்தின் வடிவமாக மகர ஜோதியை பகவான் ஐயப்பன் அழைக்கிறான். நாம் பேசுவது அனைத்தும் பகவான் ஐயப்பன் காது கொடுத்து கேட்க இந்த வாக்கியத்தை என்னையும் சொல்ல வைக்கிறான் பகவான் ஐயப்பன். அவர் என்ன ஒரு கருணை கடவுள் பாருங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணம்.